மக்களுங்க இப்படி சாவர ஆளுங்களே நல்லா இருக்கும்போது ஓட்டு கேட்க போகிறோமே மக்களுங்க இந்த மாதிரி இருக்கிறாங்களே இந்த மக்களுங்களுக்கு என்ன ஒரு வெயி பண்ணணும்னு யாருக்கான தெரியுதா? எந்த மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க. எந்த ஒன்று சொன்னாலும் ஒரு நடவடிக்கையே எடுக்க மாட்டேன்றாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படிங்க சார் இப்படி இது பண்ணுறது சொல்லுங்கள் சார். எத்தனை நாளைக்கு தான் நாங்கள் ஃபோன் போட்டு நகராட்சிக்கு எழுதி குத்து அங்கே எழுதி குத்து இங்கே எழுதி குத்து யாருமே ஒன்றுமே எடுக்க மாட்டேன்றாங்க. வழியே விட மாட்டேங்கிறாங்க. ரோடு மறியல் போட்டு ஒரு அமக்கலம் பண்ணுறாங்க. இங்கே ரப்பீஸை கொட்டிட்டாங்க. தண்ணி போகிறதுக்கு கூட வழி விடாமல் ஒரு 20 வீடு இருக்குது. இந்த சந்தில் 20 வீடு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தண்ணியிலலாம் இங்கே நிற்கணும். பாம்பெல்லாம் வருது. நைட்டில் தூங்க முடியல. காவா தண்ணிலாம் உள்ளே வருது. ட்ரைனேஜ் லைனும் அங்கே ப்ரெஸ் பண்ணி விட்டுறாங்க. 10 மாடு வச்சுருந்தாங்க. அந்த சாணி கூட எடுக்க மாட்டேன்றாங்க. இதிலே கலந்து விட்றாங்க சார். எல்லோரும் நீங்கள் தான் சேர்ந்து ஸ்டெப் எடுக்கணும். இப்போ இந்த தண்ணி கூட லைன் வெளியில் விட மாட்டேன்றாங்க. இங்கே ரப்பீஸை கொட்டிட்டாங்க வழியில். அந்த பக்கம் ரோடு ஹைட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பண்ணிட்டாங்க. பாதாள சாக்கடை சேங்ஷன் ஆயிடுச்சு. அதுவரை நாங்கள் என்ன சார் பண்ணுறது? இந்த டைமுக்காவது ரெடி பண்ணணும் இல்லைங்களா? வடக்கு மாடு ஆவடி கோவில் பதாக சென்னை வடக்கு மாடு தெரு நம்பர் 3-5 இந்த தெரு பேர் பார்த்தீங்கன்னா வடக்கு மாடு வீதிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் வாழறாங்க. அதில் குழந்தைங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க. நித்தமாக ஒருத்தர் கீழே வீழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இது காலாகாலமாக தொடருது. இதுக்கு ஒரு முடிவு கொடுங்க. எங்கே பார்த்தாலும் தண்ணி தண்ணி தண்ணி. அதுவும் இது காவா தண்ணியோடு சேர்ந்து வருது. நித்தமாக சண்டை, ஒவ்வொரு வீட்டுக்கும் சண்டை. இது சொல்லி 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 கிட்டத்தட்ட 21 வருஷமாக இருக்காங்க. அவங்க பரம்பரையாக வாழறாங்க. அவங்களுக்கும் விடிவு காலத்தை கொடுங்க. தயவு செய்து இதுக்கு ஒரு தீர்வு கொடுங்க. இதை கவர்மெண்ட்டை ஒரு ரிக்வெஸ்ட்டாக உங்களுள்ள ஒரு தங்கச்சியாக கேட்டுக்கிறோம். பாம்புங்க போகுது, நண்டுங்க போகுது, நண்டு தரக்கம் போகுது. இதுக்கு என்னதான் எங்களுக்கு விடுவு காலம்? நாங்கள் இப்படி தான் இருக்கணுமா? அப்போ 10 பேர் கூட ரோடு போடுவீங்களா? நீங்கள் போட மாட்டீங்களா? அதோட நாங்கள் 20 பேருக்கிட்ட குழந்தை குட்டியோட பாதிக்க எத்தனை பேர் ஊந்து வந்த காலையில் கூட ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. மாட்டு தண்ணி எல்லாமே இப்படிதான்